வல்லோடு சிறந்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கு நன்றி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் வாயிலிருந்து நீ பேசும் உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையிலே நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையிலே தொடரட்டும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்து நிலைத்திருப்பை சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாக்குத்தத்தமான கிறிஸ்து ஆமென்றும் ஆமென் என்று சொல்ல கிடவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தர் வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். நீதி 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். குணசாலி ஸ்திரீ குறித்து நீதி 31 சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இப்படிப்பட்ட சுவாமுடையவா, அதிகாலை இருட்டோட எந்திரிப்பான், தன் கணவனை நியாய சங்கத்தில் பேர் பெற்றவனாக நிலைநிறுத்துவான், காலையில் எந்திரிச்சு வேலையாட்கள் படி அளப்பான். இப்படியெல்லாம் அவளை குறித்து அவளுடைய நல்ல சுவாபங்கள் எழுதப்பட்டு அவளுடைய வாய் எப்படி திறக்குமா? ஞான விளங்க வாசிமா. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. நிறைய பேர் வாயை திறந்துட்டா ஒன்றும் பொய்யா வரும். வாயை திறந்துட்டா சண்டையே பிறப்பிச்சிடும். சிலர் வாயை திறந்துட்டா நிறுத்தவே மாட்டாங்க, அதிகமாக பேசுவாங்க. இல்லைன்னா சண்டை இழுத்துற மாதிரி பேசுவாங்க, இல்லைன்னா பொய்யான வார்த்தை பேசுவாங்க. இன்னும் சிலர் வாயை திறந்துட்டு கெட்ட கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற நீங்கள் கிடையாது, பேசுகிறவங்கள சொல்கிறேன். இது கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாய் திறந்தா ஞான விளங்க தயை உள்ள போதகம் இருக்கணும். எப்படி நம்ம பேசும்போது ஞான விளங்குன்னா கர்த்தர் பயப்படுற பயம் அதில் இருக்கும். இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையில தேவாலயத்தில் போய் வேத வசனத்தை எடுத்து போதித்த பொழுது அவருக்குள் இருக்கிற ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் பேசுகிற அந்த வார்த்தை, கேட்கிற கேள்வியை கண்டு தேவாலயத்தில் இருந்தவங்கள பிரமிச்சு போயிட்டாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளே, நீ பிள்ளைய பேசுகிற உலக ஞானம் ரொம்ப ஞானமாக பேசுகிற அதை சொல்லலை நான். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப பேசுவாங்க, அந்த ஞானம் இருந்து பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ள பிள்ளைகளா வளரணும் பிள்ளைங்க. அப்போ இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தாய் எப்படி இருக்கணும்? ஒரு குணசாலியான தாய் எப்படி இருக்கிறான்? ஞானம் விளங்க அதில் எந்திரிச்சு பிள்ளைகளை பக்தி வளர்த்தி தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு வளர்க்குதுன்னா, காலை எந்திரிச்சு அன்னால் 3 வயசுலேயே கொண்டு பிள்ளைய தேவாலயத்தில் விட்டுட்டாங்க. அந்த அம்மா ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, அந்த பொருத்தனைப்படி விட்டு அந்த பிள்ளை தேவாலயத்திலே வளர்ந்து பெரிய தீர்க்கதரிசியாக மாறினது. 3 வயசுல விட்டுருச்சு. 30 வயசுல தான் தேவாலயத்தில் கொண்டு ஒருத்தனை ஊழியத்துக்கு விடுவாங்க. நான் இங்கே அந்த 3 வயசுல அவருடைய தாங்க, அவருடைய விருப்பம், ஏக்கம், 16 தலைமுறைகளை இழந்து போன ஊழியத்துக்காக காத்திருந்தா. எப்படா அந்த ஊழிய எல்லைகளை போவோண்டு தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருந்து ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டான், ஒரு குழந்தைய கொடுங்க, நான் மலடியாக இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு அந்த கேட்டதை பொருத்தனவனியே கொடுத்துட்டான். அதுக்கு பிறகு 5 குழந்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளே, ஞான விளங்க அவ போதிக்கிறது மாத்திரமல்ல, ஞானமுள்ள பிள்ளையாய் வளர்க்க தேவாலயத்தில் கொண்டு விட்டான். குணசாலிய ஸ்திரீ ஞான விளங்க பேசுகிறது மாத்திரம் அல்ல, அவட தயவுள்ள போதகம் இருந்தது. அவருடைய போதனையிலேயே தயவு கிடைச்சது. தயவுள்ள போதம் யாரையும் சம்மதிக்க வைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு ஒரு கிருபை பொருந்திய வார்த்தைகள் இருந்தது. இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட உலக ஞானத்தில் நிரப்பப்பட்டிருக்கோமா, தேவ ஞானத்தில் இருக்கிறோமா? நம்ம வாய் திறந்துட்டான் அநேகர் தெய்வ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, வேத வசனம், ஜெபம், பரிசுத்தாவின் நிறைவு, பலருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக, ஒரு தெய்வ பக்தி உள்ள வார்த்தைகளாக, பலர் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்க. அதுவே கர்த்தருடைய வார்த்தை. என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் தேவனுடைய வாரில் பிரீதியாக இருக்கட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞான விளங்க வாயை திறக்கட்டும்ப்பா. தயவுள்ள போதகம் இருக்கட்டும்ப்பா.
குணசாலிய ஸ்திரீ எப்படி ஞானம் விளங்க பேசினா, தயவுள்ள போதகம் இருந்தது. இதனால் நிரப்புங்க. கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசட்டும், பக்தி விருத்தி உண்டாக பேசட்டும், அநேகர் தயை உண்டாக பேசட்டும். அவர்களை தூக்கி நிறுத்துகிற ஆறுதல் வார்த்தைகளாக இருக்கட்டும், கட்டுகிற வார்த்தையாக இருக்கட்டும், விடுவிக்கிற வார்த்தையாக இருக்கட்டும். அப்படியாய் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.